அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதிமுகவை எந்த கட்சியாலும் கபலீகரம் செய்ய முடியாது என கூறிய முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு விசிக தலைவர் திருமாவளவன் அவர்கள் பதிலடி கொடுத்துள்ளார். நமக்கு கூட்டணி பலமான கூட்டணி அமையும், கவலைப்படாதீங்க. முதல் கட்டமாக பாரதிய ஜனதா கூட்டணி அமைச்சிருக்கிறோம். அதுல கூட ஸ்டாலின் பேசுகிறார், சட்டமன்றத்திலே பேசுறான். ஐயோ, ஏன் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்களே? நாங்க யாரோட கூட்டணி வச்சா உனக்கு என்ன கவலை? நான் சொன்ன மாதிரி, தம்பி சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது. மாவட்டத்தில் சொன்ன மாதிரி பயம் வந்துட்டது ஸ்டாலின் அவர்களுக்கு. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணி வைத்தவுடனே ஸ்டாலினால் பொறுக்க முடியவில்லை. கூட்டணி வைக்கின்ற நோக்கம் வாக்குகள் சிதறாம நமக்கு உடைய வேட்பாளருக்கு கிடைக்க வேண்டும். திமுக என்ற தீய சக்தி மக்கள் விரோத அரசை அகற்றப்பட என்பதற்காக நாம் கூட்டணி வைக்கின்றோம். சிந்தாமல் சிதறாமல் அனைத்து வாக்குகளும் நாம் நிறுத்தப்படுகின்ற வேட்பாளர் கூட்டணி வேட்பாளர் கிடைக்க வேண்டும் என்ற நோக்கத்தின் அடிப்படையிலே நாம் கூட்டணி அமைக்கின்றோம். பல பேர் பேசுகின்றார்கள், இன்றைக்கு எதிர்கட்சி வரிசையில் இருக்கின்றவர்கள் பேசுகின்றார்கள். ஆஹா, எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கபலீகரம் செஞ்சு விடுவோம் என்று. அதிமுக ஒன்றுதான் கட்சி. அதிமுக சுமார் 31 ஆண்டு காலம் தமிழகத்தில் ஆட்சி புரிந்த கட்சி. எந்த கொம்பனாலும் அதிமுகவை கபலீகரம் செய்ய முடியாது. இது உணர்வுபூர்வமான கட்சி. ஒவ்வொரு தொண்டன் உடம்பிலே ஓடுவது அதிமுக ரத்தம். அதிமுகவை அழிக்க பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் ஆட்சி காலத்திலே, புரட்சி தலைவர் இருக்கின்ற காலத்திலே கருணாநிதி எவ்வளவு முயற்சி செய்தார். அத்தனையும் தூள் தூளாக உடைத்த தலைவர் பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். எம்ஜிஆர் மறைவுக்கு பிறகு கருணாநிதி அவர்கள் எவ்வளவு முயற்சி செய்தார். அத்தனை முயற்சியும் முறியடித்த தலைவி நம்முடைய இளைய புரட்சி தலைவி அம்மா. ஒரு புதுசாக தனிப்பெரும்பான்மை ஆட்சி அமைப்புன்னு சொல்றாரு, அது எப்படி சார் சாத்தியமா இருக்குமா? ஏற்கனவே இதை பற்றி நான் சொல்லி இருக்கிறேன். அமித்ஷா அவர்கள் மட்டும்தான் திரும்ப திரும்ப கூட்டணி ஆட்சி என்ற கருத்தை சொல்லி வருகிறார். இதுவரையில் அதிமுக தலைவர், அவருடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எந்த கருத்தையுமே சொல்லாமல் மௌனம் காக்கிறார் என்று குறிப்பிட்டிருந்தேன். தற்போது அவர் அதற்கு விடையளித்திருக்கிறார். அவர் சொல்லியிருக்கிற பதில் பாஜகவுக்குத்தான் என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. கூட்டணி ஆட்சி இங்கு இல்லை, அதிமுக அதற்கு உடன்படாது என்கிற விடையை பாஜகவினருக்குத்தான் சொல்லியிருக்கிறார் என்பதை எளிதாக புரிந்து கொள்ள முடிகிறது. அதேபோல அதிமுகவை எந்த கொம்பனாலும் கபலீகரம் செய்ய முடியாது என்ற கருத்தையும் பதிவு செய்திருக்கிறார். கபலீகரம் செய்வதற்கு யார் முயற்சிக்கிறார்கள் என்பதையும் அவர் தெளிவுபடுத்த வேண்டும். அதிமுகவை திமுக தலைமையிலான கட்சிகள் கபலீகரம் செய்ய முயற்சிக்க வாய்ப்பில்லை. அப்படி ஒரு முயற்சி மேற்கொள்ளவும் முடியாது. கூட இருக்கிற கட்சிகளால் மட்டும்தான் விழுங்கி செரிக்கிற முயற்சியை மேற்கொள்ள முடியும். ஆகவே அந்த கருத்தும் பாஜகவுக்கு எதிராக அவர் சொல்லியிருக்கிறார் என்றுதான் உணர்ந்து கொள்ள முடிகிறது. எனவே பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே ஒரு இணைப்பு இருக்கிறதே தவிர பிணைப்பு இல்லை என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. இந்த வரப்போற தேர்தலில் பாஜக புரிஞ்சாங்க அப்படின்னா அதிமுகவோட நீங்க ஒன்றிணைய வாய்ப்பு இருக்கா? இது யூகமான கேள்வி என்று பலமுறை சொல்லியிருக்கிறேன். அப்படி ஒரு நிலை வருகிற போது கேள்வி எழுப்புங்கள், பதில் சொல்லுகிறேன்.